ஸ்டாலினுக்கு இன்றைக்கி திருமண நாளாம். எல்லாருக்கும் திருமண நாள் வரும். ஆனால் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுவாங்க. வாழ்த்துக்கள் பிறந்த நாளைக்கு சொல்லுவாங்க. திருமண நாள்னால் ஃபேமிலி மெம்பர், அவங்க குடும்பத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுவாங்க. பிறந்த நாள் மாதிரி திருமண நாளை கொண்டாடின தலைவர்களை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. சரி, இன்றைக்கி திருமண நாள் அந்த அம்மாவுக்கு. ஆனால் இது பகுத்தறிவு குடும்பம்னு சொல்லுவாங்க. கருணாநிதி பகுத்தறிவு குடும்பம். அவங்க வீட்டில் எல்லாருமே பகுத்தறிவும்பாங்க. இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறாரு ஸ்டாலின். 1975 அவரை கல்யாணம் பண்ணாங்க. அது துர்கா ஸ்டாலின். யாருமே பொண்ணு கொடுக்கல அவருக்கு. யாருமே பொண்ணு கொடுக்கல. கருணாநிதி மகன்னு யாரும் க்யூவில் நிற்கலை. அதனால் அவர் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் முடிஞ்ச 5 மாதத்தில் ஸ்டாலினை கைது பண்ணி இதில் மிஸ்ஸால் கொண்டு போய் அடி உதச்சி கைகாலை உடைச்சாங்க. அப்போ பகுத்தறிவாதிகள்னு என்று தங்களை பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த குடும்பம் என்ன பண்ணது? கருணாநிதியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். துர்கா ஸ்டாலினை ராசி இல்லாதவள்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. அந்த குடும்பத்தில் எந்த நேரத்தில் இந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தாலோ, புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி துர்காவை வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தது, மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தது இந்த குடும்பம். துர்காவை ராசி இல்லாத பெண் அப்படின்னு சொன்னது இந்த பகுத்தறிவாதிகளின் குடும்பம். எவ்வளவு அந்த பெண் துர்கா ஸ்டாலின் எவ்வளவு இதுங்களெல்லாம் தாங்கினாங்க தெரியுமா? இவங்க ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வெளியிலேயே சொல்லலை. அதுக்கப்புறமும் துர்கா ஸ்டாலினை ஸ்டாலினுக்கு எது நடந்தாலும் இந்த பெண்ணினுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு பேசியது இந்த குடும்பம்.